வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பொடி. ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும், சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் போல் துவரம்பருப்பு. நீங்கள் துவரம்பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பு கூட சேர்த்திக்கலாம். ஒரு சிலர் துவரம்பருப்பு டேஸ்ட் பிடிக்காது. துவரம்பருப்பை நல்லா சிம்மில் வச்சு கலர் மாதிரி வாசம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுந்தும் சிம்மில் வச்சு நல்லா கலர் மாதிரி நல்லா வாசம் வரணும். ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க, சிம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்து வச்சு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்காக நான் இன்றைக்கி ஒரு 10 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேங்காயில் வந்து இனிப்புத்தன்மை கொண்டது, அதனால் கொஞ்சம் வரமிளகாய் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டு வறுக்கும் போது நமக்கு நெடி இல்லாமல் இருக்கும். மிளகா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் நான் சேர்த்தி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். கொப்பரை தேங்காயை சேர்த்திட்டு ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். லேசாக கலர் மாதிரி வாசம் வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதுமானது. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் தீஞ்சல் வாசம் வந்துடும். 1/2 பாகம் வறுத்துப்பட்டு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியோட சூட்லேயே மீதியை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப வாசம் வந்து கலர் மாறினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் சட்டிலே வச்சிடாதீங்க. சட்டியோட சூட்டுக்கு கூட தேங்காயோட வாசம் கலர் வந்து ரொம்ப மாறி போயிடும். இப்போ வரமிளகா பருப்பு கூட பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நம்ம இதை வந்து தனியாக அரைச்சிக்கலாம். முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு வரமிளகாயும் உப்பு மட்டும் சேர்த்தி பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்றா போட்டால் மிளகாய் திப்பி திப்பியாக போக ஆரம்பிச்சிரும். இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பையும் உளுந்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்திக்கோங்க. நீங்கள் எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கும் போது தேங்காய் எண்ணெய் விட்ட மாதிரி வந்துடும். அதனால் பருப்பெல்லாம் நல்லா பொடிஞ்சு வராது. இந்த அளவுக்கு பல்ஸ் பண்ணி தேங்காயை திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரியே கொஞ்சமாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ரொம்ப ஸ்பீடில் அதிகம் வச்சு நீங்கள் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா எண்ணெய் விட்ட மாதிரி வந்துடும். இந்த மாதிரி உதுராக பொடி வராது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா இது கூடவே ஒரு 2 இன்ச் அளவுக்கு புளியை வறுத்து அதையும் கூட சேர்த்து பொடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேங்கினஸோட தேங்காய் பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லைனா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குவிக்காக அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த வேல்யூஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.